அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். இன்னைக்கு குக்கர் கேஸ்கட் வச்சு ஒரு ஈஸியான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். வீட்டுக்கு ரொம்பவே பயனுடைய ஒரு கிராஃப்ட் தான். வாங்க செய்யலாம். இது செய்யறதுக்கு ஒரு பழைய கேஸ்கட்டும் இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய கிளாத் எந்த கலரா இருந்தாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம். காட்டன், சிந்தட்டிக் இல்லை பாலியஸ்டர் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே இந்த கேஸ்கட்டை சுற்றி அப்படியே எடுத்து சுற்றி விட்டுருங்க ஃபுல்லாக. இந்த சுற்றுற துணி வந்து நூல் வர்ற மாதிரி கிளாத்தாக இருந்தால் ஒன் சைடு மட்டும் நீங்கள் தையல் போட்டுட்டு சுற்றுங்க. ஒன் சைடு மேலே மேலே சுற்றும் போது அது மேலே அது அப்படி மறைஞ்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு முடி போட்டு விட்டுடுங்க. நம்ம டிசைனுக்காக இன்னொரு கிளாத் எடுத்து அது மேலே நீங்கள் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட்டும் அடுத்து இந்த மாதிரி ஒரு ஷர்ட் பீட்டில் இருந்து கட் பண்ணியும் நான் சுற்றி விடுறேன். ஃபஸ்ட்டு சுற்றி விட்ட அந்த ஒயிட் கிளாத்தில் ஒன் சைடு நான் தையல் போட்டு ஒன் சைடு தையல் போடாமல் சுற்றி விட்டேன். இப்போ இந்த பாலிஸ்டர் ஷர்ட் பீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நான் தையல் போடல. அதுக்கு பதில் ஒன் சைடு மடித்து விட்டுட்டு அப்படியே சுற்றுறேன் பாருங்கள். மடித்து விடும்போது அந்த நூல்லாம் வெளியே வராது, பிரிஞ்சு அந்த நூலாக தொங்காமல் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு அந்த எட்ஜில் நான் வந்து ஊசி நூல் வச்சு அப்படியே தச்சு விட்டுறேன். இல்லை முடி போடுறதுனாலும் முடி போட்டுக்கலாம். நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி துணி சுற்றுறதுக்கு முன்னால் உள்ள ஒரு கம்பி கொடுத்துட்டு நீங்கள் துணி சுற்றுனீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அது வளையாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துணி காய போடுற ஒரு ரிங்கு தான் இது. இதில் வந்து நம்ம கிளிப்பு கட்டி அதில் அப்படியே சுத்தூரம் நாம் கட்டி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன கிளாத்து, பசங்களோட ஜட்டி, அப்புறம் கர்ச்சீஃபு, மாஸ்க்கு அந்த மாதிரி நம்ம தொங்க விட போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளிப்பு எடுத்துக்கணும். அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெட்டலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நூலை அதில் கட்டிட்டு அந்த நூலை வந்து அந்த ரிங்கில் நம்ம கோத்து விட்டு முடி போட்டு விட்டுடலாம். இது ரொம்பவே வீட்டுக்கு பயனுடைய ஒரு கிராஃப்ட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த கிராஃப்டை செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது மாதிரி நமக்கு அந்த ரிங்கு ஃபுல்லாக எத்தனை கிளிப்பு போட முடியுமோ அந்த மாதிரி போட்டு நம்ம கட்டிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 10 கிளிப்பு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கர்ச்சீப்பு, மாஸ்க்கு இதெல்லாம் நம்ம லைட் வெயிட்டானது தான் நான் தொங்க விட போகிறேன். ஸோ நான் கம்பி கூட கொடுக்காம தான் இதை செஞ்சுருக்கிறேன். உள்ள ஒரு கம்பி கொடுத்து செஞ்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திக்கான துணியெல்லாம் கூட நீங்கள் இதில் தொங்க விடலாம். இது மாதிரி ஒரு 10 கிளிப்புக்கு நாம் ஒரு கொடி தேவைப்படுங்க. அந்த ஒரு கொடியோட அளவு நம்ம இந்த ஒரு ரிங்குக்குள்ளே நம்ம காய போட்டுடலாம். அடுத்து இந்த ரிங்கை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக 3 இடங்கள்ல நான் இந்த மாதிரி கனமான த்ரெட்டை எடுத்து 3 இடங்கள்ல சேர்த்து பிடிச்சி நான் ஒரு நாட் போட்டு அதை கட்டி தொங்க விடுறதுக்காக இந்த மாதிரி கட்டி விடுறேன். இந்த மாதிரி ரிங்கு கேஸ்கட்டில் தான் செய்யணும்னு இல்லைங்க. உங்ககிட்ட துணி காய போடுற கம்பி இருந்தால் கூட அதை 2-3 கம்பி ஒன்றா வச்சு முறுக்கிட்டு அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் துணியை சுற்றி கையிலெல்லாம் கிழிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி தொங்க விட்டு நீங்கள் வீட்டுக்கு பயனுடைய ஒரு கிராஃப்டை செஞ்சுக்கலாம். பாருங்க, இது மாதிரி 4 பேர் இருக்கிற வீட்டில் 4 கர்ச்சிப், 4 மாஸ்க், 4 சாக்ஸ் இதெல்லாம் ஈஸியாக நம்ம தொங்க விட்டு காய வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.